யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குழந்தையின் தவறு. சன்னதி தெரு வீட்டில் பகவான் இருந்த சமயம்தான் அது. நான் காலை வேளையில் பகவானை தரிசிக்க சென்றேன். அப்போது பகவானுக்கு பணி செய்யும் பக்தர்கள் மாடியில் இருப்பதை கண்டேன். மாடியில் இருக்கும் பக்தர்களில் ஒருவரிடம் பகவான் இருக்கிறாரா என்றேன். அவரும் இருக்கிறார் என்றார். நான் அதை கேட்டதும், சரி, காலையில் பகவானை தரிசனம் செய்ய போகிறோம், சிறிது பூ வாங்கி கொண்டு போகலாம் என்று எண்ணி அந்த தெரு முனையில் இருக்கும் பூக்கடையில் பகவானுக்கு மலர்ந்த மலர்களை வாங்கினேன். இதனை மாடியிலிருந்து பகவான் கவனித்து விட்டார் போலும். என் குரல் கேட்டதும் மாடிக்கு வந்திருப்பார் போலும். நான் என்ன செய்கிறேன் என்று கவனித்திருக்கிறார். நான் மலர்களை வாங்கி கொண்டு பகவானை தரிசிக்க வந்தபோது எனக்கு எதிர்பாராத அதிர்ச்சி. ஆம், நான் வந்ததை கண்டதும் சாமி என் மீது கோபத்தை காட்டினார். என் தோளில் ஓங்கி அடித்துவிட்டு கடுமையாக பேசினார். இந்த பிச்சைக்காரனை பார்க்க வருவதென்றால் நேரே வரணும், நேரே செல்லணும். இனி நீ இங்கே வராதே, போய் மேலே உட்கார் போ என்று என்னை விரட்டி அடித்தார். எனக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. பகவான் என்னை அடித்தது கூட எனக்கு வலிக்கவில்லை. என் மேல் கோபம் கொண்டு என்னை பார்க்காதே போ என்று சொல்லிவிட்டாரே, வராதே என்றும் சொல்லிவிட்டாரே. நான் சாமிக்கு பூ வாங்கியது யாரையும் கேட்காமல், பகவான் வீட்டில் உள்ளாரா இல்லையா என்று எதிர்பார்க்காமல் வாங்கியிருக்க வேண்டும். நான் செய்தது தவறுதான் என்று உணர்ந்து கண்ணீர் வடித்தேன். பகவானுடைய அன்பும் அருளும் கிடைக்காதோ என்று தீயில் சுட்ட புழுவாய் துடித்து தவித்தேன். பகவான் என்னிடம் பேசுவாரா மாட்டாரா, இல்லை என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரா என்று எல்லாம் எண்ணியதுண்டு. அறியா குழந்தை தவறு செய்வது வழக்கம். அதற்கு தாயின் கோபம் கடுமையாக இருந்தாலும் அந்த கோபம் நீரில் பட்ட நெருப்பு போல் அணைந்துவிடும். குழந்தை தவறை உணர்ந்ததும் அன்பை பொழிவது அன்னையின் குணம். அதுபோலத்தான் பகவான் பக்தனிடம் காட்டும் கோபமும். நான் நெருப்பில் வெந்து தவிப்பதை உணர்ந்த பகவான் என்னை அழைத்தார். நான் சென்றேன். அப்போது சாமி, இந்த பிச்சைக்காரனை பார்க்க நேராகத்தான் வரணும், அங்கு பார்ப்பது இங்கு கேட்பது வேறு எங்கு செல்வது கூடாது என்று கடிந்தார். நான் பகவான் சொன்னதை கேட்டு அவரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். பின்பு, சாமி, எனக்கு அடிக்கி ஒரு முறை உங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை தாருங்கள், என்னை போ என்று சொல்லாதீர்கள். எனக்கு உங்களை தரிசிக்கவில்லை என்றால் மனதுக்கு நிம்மதி இல்லை என்று வேண்டினேன். உடனே சாமி என்னை அடித்த இடத்தில் அன்பாக தடவி கொடுத்து பரிவுடன் சிரித்து கொண்டே, உனக்கு நிம்மதியாக இருக்கு, இந்த பிச்சைக்காரனுக்கு தலைமேல் அல்லாவா வந்து இருக்கிறது என்றார். பகவான் சொன்னதை கேட்டதும் நான் பரவசமடைந்தேன். என் பிரச்சனைகளை பகவான் பார்த்து கொள்கிறார் என்று நிம்மதி அடைந்தேன். பகவானின் ஆசீர்வாதம் கிடைத்ததும் துடித்து கொண்டிருந்த என் மனம் அமைதியானது. எனக்குள் ஏற்பட்ட காயம் மறைந்து விட்டதை உணர்ந்து பகவானை தரிசித்துவிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக சென்றேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவானின் அன்போடும் அவர் அரவணைப்பிலும் என்றும் இருப்போம்.